செப்பனியா 2வது அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் சேனைகளுடைய கர்த்தரின் ஜனத்துக்கு விரோதமாய் பெருமை பாராட்டி அவர்களை நிந்தித்தபடியால் இது அவர்கள் அகங்காரத்துக்கு பதிலாக ஆண்டவர் செய்ய போகிற தண்டனை அதோடு கூட சொல்லி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் 2வது எது நம்ம கிட்ட வேண்டான்னு சொல்றாரு? இந்த அகங்காரம். அகங்காரம்னா திமிரு. என்னது? திமிரு. தேவன் எதிர்பார்க்கிறது தாழ்மை. ஹல்லேலூயா. அகங்காரம். அடுத்து ஒரு முக்கியமான வார்த்தை 15வது வசனம். நான் தான் என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லி நிர்விசாரமாய் வாழ்ந்து களி கூர்ந்த நகரம் இதுவே. இது பாழும் மிருக ஜீவன்களின் தாபரமாய் போய்விட்டதே. வழியாய் போகிறவன் எவனும் ஈசல் போட்டு தன் கையை கொட்டுவான். நான் தான், என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று தன் இருதயத்திலே சொல்லி நிர்விசாரமாய் களி கூர்ந்து, நிர்விசாரமான வாழ்க்கை. நான் தான், என்ன தவிர வேற யாருண்டு? என்ன தவிர யாருண்டு? சிலர் பேசுவாங்க தெரியுமா, நான் மட்டும் இல்லைன்னா தெரிஞ்சிருக்கும், ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நான் தான். இது ஆண்டவருக்கு பிடிக்கவே செய்யாது. நான் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர் ஒரே ஒருவர் தான். அவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். முச்சடியில் எழுந்தருளி மோசைக்கு தம்மை வெளிப்படுத்தும் போது சொல்லுகிறார், I am that I am. நான் இருக்கிறவராகவே அவர் நான் சொல்லும் போது நாம என்ன சொல்லணும் தெரியுமா? நான் அல்ல. ஹல்லேலூயா. பார்வோன் சமூகத்திலே மோசே சொன்னான் நான் அல்லவென்று. பார்வோன் சமூகத்திலே யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். பவுல் சொன்னார் நான் அல்லவென்று. அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் அதிகமாய் தேவன் பவுலை பிரயாசப்பட வைத்தார். நான் என்று சொல்றவன் எல்லாம் வீழ்ந்து போனான், நான் அல்லவென்று சொன்னவன் எல்லாம் தேவனால் உயர்த்தப்பட்டான். அமலேக்கியரை யுத்தம் பண்ணி அழித்து விட்டு வா என்று கர்த்தர் சாமுவேல் மூலமாய் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலுக்கு சொல்லுகிறார். இந்த சவுல் போய் என்ன செய்வான் என்றால், அமலேக்கின் ராஜாவை அழிக்க மாட்டான், கொண்டு வருவான். முதற்தரமானவைகள் பலவற்றை பிடித்து கொண்டு வருகிறான். அவனுக்கு ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? என்னை விட இந்த பூமியில வேற யார் ராஜாவாய் வரப்போகிற தகுதி யாருக்கு இருக்கிறது? ஏன் அப்படி ஒரு எண்ணம்? ஏனென்றால் சவுல் ராஜாவாய் தெரிந்தெடுக்கப்படுவதற்கு முன்னே அத்தனை ஜனங்களை வரவழைத்து சவுலை நிறுத்தின போது எல்லாரும் சவுலுடைய தோளுக்கு கீழே இருக்கிறாங்க. இனி சவுலை விட உயரமான ஒரு மனிதன் வர வேண்டுமானால் அவன் பிறந்து வளர்ந்து வர வேண்டும். நான் தான், என்னை தவிர வேறு யார் என்று இருக்கும் போதே கர்த்தர் சாமுவேல்கிட்ட சொல்றார், அவனை ராஜாவா இராதபடி நான் தள்ளினேன். இந்த செய்தியை சொல்ல சாமுவேல் வரும்போது சவுலை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார். உன்னை எப்பொழுது ராஜாவாய் தெரிந்தெடுத்தார் தெரியுமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். அப்பொழுது சாமுவேல் நீர் உம்முடைய பார்வை. இந்த வார்த்தையை நல்ல கவனிங்க, நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராயிருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். நீர் உம்முடைய பார்வைக்கு. சவுலே, அன்னைக்கு நீ உன்னை பார்த்த பார்வைதான் இன்னைக்கு உன்னை தலைவனா ஏற்படுத்தி இருக்கிறது. சவுல் அன்று தன்னை எப்படி பார்த்தான்? கழுதையை காணவில்லை என்று சாமுவேலை தேடி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறான், ஆமென், சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா நாடுகிறது என்று சொல்லும் போது 1 சாமுவேல் 9:21 சவுல் பிரதித்திரமாக சொன்ன வார்த்தை, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரம் தான் அல்லவோ? பென்யமீன் கோத்திரத்துக்கு குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவோ? நீர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை என்னிடத்தில் சொல்வானேன்? இதுதானே சவுல் உன்னை குறித்த உன்னுடைய பார்வை? என்னை கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, வசதி வந்ததுக்கு அப்புறம் நாம் நம்மளை எப்படி பார்க்கிறோம்? நாளை உன்னத ஸ்தானத்தில் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கிறது இன்று நாம் நம்மை பார்க்கும் பார்வை. என் ஸ்டேட்டஸ் என்ன?
என் அந்தஸ்து என்ன, நான் என்னை எப்படி பார்க்கிறேன், இது ரொம்ப முக்கியம். உலகம் என்னை எப்படி பார்த்துட்டு போட்டோம், நான் என்னை எப்படி பார்க்கிறேன். இந்த சவுல் ஆரம்பத்தில் தன்னை எப்படி பார்த்தான்? கோத்திரங்களிலே சின்ன கோத்திரம்னா எங்க கோத்திரம் தான். அந்த கோத்திரங்களையும் சின்ன குடும்பம் தான், அது ஏன் குடும்பம் தான், அது ஏன் குடும்பம் தான். நான் என்னை எப்படி பார்க்கிறேன்? அவன் தன் பவுலை சவுல் தன்னை அப்படி பார்த்ததுனால கர்த்தர் அவனை என்ன செய்தாராம்? அப்படித்தானே இருக்கு. நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னும் எழும்ப முடியாம, இன்னும் உயர முடியாம, இன்னும் உன்னத நிலையை அடைய முடியாம, இன்னும் அடுத்த நிலையில கால் வைக்க முடியாம வாழ்க்கையில இன்னும் அடிபட்டு கொண்டிருப்பதின் காரணத்தில் ஒன்று என்ன தெரியுமா? நம்முடைய பார்வை. நான் தான், என்னை தவிர இல்ல. உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரப்பட்ட போது எல்லாருக்கும் ராஜா தாவீது. ஆனா தாவீது தன் ராஜ வஸ்திரத்தை மாற்றி வைக்கிறான், சணல் நூல் வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளுகிறான். தாவீது தன்னை எப்படி பார்த்தான் பார்த்தீங்களா? நீங்க எல்லாரும் என்ன நீங்க ராஜாவா பார்க்கலாம், ஆனா எனக்கு இன்னொரு ராஜா இருக்கிறா. அவருடைய பிரசனத்துக்கு முன்பதாக நான் ஒண்ணுமே கிடையாது. எல்லாரும் தாவீது ராஜாவை பார்த்தபோது தாவீது தன்னை ராஜாவாக்கின ராஜாதி ராஜாவை பார்த்து, ஆமென், அவருக்கு முன்பாக நான் ஒண்ணுமே கிடையாதுன்னா. அந்த தாவீதுக்கு கர்த்தர் நிலையான சிங்காசனத்தை ஏற்படுத்தினார். நாம் நம்ம எப்படி பார்க்கிறோம்? என் பதவி என்ன, என் படிப்பு என்ன, என் பட்டம் என்ன, இப்படி பார்க்கிறோமா? இது நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்றான். வேற யார்ட்டையுமே சொல்லல நேபுகாத்நேச்சார், தனக்குள்ளே தான் சொன்னான். தரையில விழப்பட்டா, கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பார்க்கிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒருவேளை கர்த்தர் நமக்கு நல்ல கிருபைகளை தந்திருக்கலாம், நல்ல ஞானத்தை தந்திருக்கலாம், நல்ல உயர்வுகளை தந்திருக்கலாம். ஒருபோது நான் தான், என்னை தவிர என்று உங்கள் இருதயத்தை வெளியே சொல்ல மாட்டோம். நம்ம வெளியே கிருபை கிருபைன்னு சொல்லிட்டு காலத்தை ஓட்டுற ஆட்கள் அல்லவா நாம. ஆனால் இருதயத்தில் நான் தான், என்னை தவிர வேறொருவரும் இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லி. வஸ்தி என்பவள் மகா ரூபவதி, ரூத் என்பவள் ரூபவதி, அவ்வளவுதான். மகா ரூபவதி எல்லாம் ரூத்தை குறித்து சொல்லப்படவில்லை. வஸ்தி மகா ரூபவதி ராஜாவின் அழைப்பை நிராகரிக்கிறாள். அவ இன்னொரு விருந்தை ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். ராஜாவின் விருந்துல அவளை நிக்க வைக்க வேண்டும் என்பது ராஜாவின் சித்தம். அவ தனக்கென்று ஒரு விருந்து ஆயத்தப்படுத்துறாள். அழைப்பை நிராகரிக்கிறாள். அவள் நினைத்திருப்பாள், மகா ரூபவதியா என்னை விட யாரும் இல்லைன்னு. ஆனா ராஜா நினைச்சா, ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்தெடுக்கிறவன், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த பலவீனமானவைகளை தெரிந்தெடுக்கிறவன். அவ்வளவுதான். அந்த மகா ரூபவதியை தள்ளிவிட்டு ரூபவதியை கொண்டு வந்து வைக்கிறா. ஒரு ராஜா நினைச்சா என்னவும் செய்ய முடியும். வலியோனை அகற்றினே, தாழ்ந்தோனை உயர்த்தினே. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் அமரும் போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். வேற யாரோ இருக்க வேண்டிய இடத்துல, என்னை விட தகுதி உள்ளவர்கள் இருக்க வேண்டிய இந்த இடத்துல கிருபையாய் கர்த்தர் என்னை கொண்டு வந்து இருக்க வச்சிருக்கிறார். இதில் நான் மேன்மை பாராட்ட, பெருமை பாராட்ட என்னில் ஒன்றும் இல்லை. இது தேவனுடைய சுத்த கிருபை. ஒவ்வொரு முறை ஆண்டவர் சமூகத்தில் நிற்கும் போது, இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது அப்படிதான் நினைக்கிறது உண்டு. தகுதி உள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்க? நிற்க வேண்டிய இடத்துல 7 பேர் வரிசையா நிற்கிறாங்க. அபிஷேக தைலம் தங்கள் தலைமேல் ஊற்றப்பட வேண்டும் என. எப்படி 8வது தாவீதை எட்டி பிடித்தாரோ, அதே போல எங்கேயோ கிடந்த என்னை உங்களை எட்டி பிடித்து கர்த்தர் கிருபையாய் கொண்டு வந்து அவருடைய சமூகத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, நான் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சுத்த கிருபை, அவருடைய அளவற்ற கிருபை நம்மில் நற்கிரியை வெளிப்படுவதற்கு, ஆமென், இவைகள் எல்லாம் தடையாயிருக்கிறது, தடையாயிருக்கிறது. ஃபாதர் அழகா இப்போ ஒரு பாட்டு பாடி இருக்கிறாங்க. நான் அல்ல இயேசுவே
என்னில் வாழ்கிறார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறேன். நம்ம இருதயத்துல இத சொல்றோம். அதுதான் ஆண்டவருடைய பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு, இது என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. ஆண்டவர், நாங்க எவ்வளவு அழகா சாட்சி சொல்றோம், எவ்வளவு அழகா சிம்பிளா ட்ரெஸ்ஸை போட்டு உங்க முன்னாடி வந்து இப்படி இருக்கிறோம். ஆண்டவரே, உன் இருதயம் என்ன சொல்லுது? உன் இருதயம் நீ ஜோம் பண்ணாலே உன் இருதயம் சொல்லுதுப்பா, இங்க பண்ணதுலே பெஸ்ட் பிரேயர் நீ தான் பண்ண. நீ ஏதாவது கொஞ்சம் ப்ரீச் பண்ணாலே உன் இருதயம் என்ன சொல்லு? என்ன பிரசங்கம், ஒன்னு அடிச்சுக்க ஆளே. உன் இருதயம் என்ன சொல்லுது? நல்ல பாட்டு பாடினா, உன்ன மாதிரி பாடுறதுக்கு இங்க யாரு? உன் இருதயம் என்ன சொல்லுது? அதனாலதான் சீஷர்கள் இடத்துல சொன்னா, நீங்க பாரு, நீ என்ன ஊழியம் செஞ்சுட்டு ஓடி வந்தாலும் ஆண்டவர் சமூகத்துல சொல்லிரு, அப்பிரயோஜனமானவன், அப்பிரயோஜனமானவன், அப்பிரயோஜனமானவன். ஹல்லேலூயா. நான் இருந்திருந்தா வேற மாதிரி ஆயிருக்கும். நம்ம சில நேரத்தில் சொல்லுவோம்ல, அங்க நான் இருந்திருந்தேன்னா வேற மாதிரி ஆயிருக்கும். ஆமா, இருக்கிறதெல்லாம் நாசாய். சில சொல்லுவாங்க, நான் இல்லைன்னா தெரியும் உங்களுக்கு. என்ன தெரியும்? நீங்க இல்லைன்னு தெரியும். வேற என்ன தெரியும்? ஒண்ணுமே கிடையாது. கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் அல்ல, நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார்.